ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரனார்களை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 12ஆம் இடம். மிதுன ராசிக்கு ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். கடகத்தில் பகமைப்பட்டிருக்கிறாரு. ராஜயோகாதிபதி சுக்கிரனும் 3ஆம் இடத்துல பகமைப்பட்டு தான் இருக்கிறாரு. ஸோ 3ஆம் தேதியில் இந்த மாதம் முழுக்க சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. புதன் 12ஆம் தேதி மாறி 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், உடம்பை பார்த்துக்கணும். 12ஆம் இடத்துல செவ்வாய், மருத்துவ செலவுகள் இருக்கும். 12ஆம் இடத்துல விரைய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு 6, 11 கூடியவன் 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. மிருகசீரிசம் நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிருகசீரிசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மிருகசீரிசம் கவனமாக இருக்கணும். கையில் காசு பணம் குறையும். தேவைக்கு பணம் எடுக்காது. பொதுவாகவே மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம். ஏன்னா குருவும் செவ்வாயும் சேர்ந்து தான் 12ஆம் இடத்துல இருக்காங்க. குருமங்கள யோகம். குருமங்கள யோகங்கிறது நல்ல யோகம் தான். ஆனால் 12ஆம் இடத்துல விரைய ஸ்தானத்தில் இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 12ஆம் இடத்துல இருந்து செவ்வாய். அதுபோல் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடன் மனை உறவு நல்லாயிருக்கும். ஒரு கெடுதலையும் பெரிய நன்மை கடன் உறவு நல்லாயிருக்கும். இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே இருக்கும். தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சரியா, தேவைக்கு பணம் இருக்கிறது. பண பிரச்சனை இருக்க தான் செய்யும் 18ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு பின்னாடி கொஞ்சம் மாற்றம் இருக்கும். வாத பித்த நோய் இருக்கும். சரியா, அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பகட்டாக இருப்பீங்க. ஆள் கொஞ்சம் வெளி உலகத்துக்கு தன்னை வெளியே காட்டிக்கிருவீங்க. அதனால் கொஞ்சம் செலவுகள் ஆகும். தாராளமான செலவுகளை குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத காரியத்தை செய்ய வேண்டாம். துஷ்டர்கள் சகவாசத்தை குறைச்சிக்கோங்க. ஏன்னா இந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல வந்துட்டு அந்த காரியத்தெல்லாம் பண்ணுவார். ஒரு ராசிக்கு 7, 10 கூடவங்கிட்ட சேர்ந்து இருக்கிறாரு. 7, 10 கூடவங்க கூட 6 கூடவும் சேர்ந்து இருக்கிறதுனால கணவன் வழியில் சில மனக்கசப்புகள், கணவன் வழி உறவில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலை திடீர்னு எதிர்பாராத பின்னடைவை சந்திக்கலாம். குறிப்பாக நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, நில புரோக்கர்கள், நிலம் பிளாட் போட்டு விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாய தொழில் பண்ணுறவங்க, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதுபோக கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க, பேங்கிங் ஸ்டாஃப், அப்புறம் கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். வருகின்ற காலத்தில் கவனமாக இருக்கணும். அபகீர்த்தி ஏற்படும். பேருக்கு சில களங்கங்கள் வரும். ஆள் நல்லபடியாக இருக்க மாட்டேங்க. ஞாபகம் மருதி இருக்கும். அதனால் மிதுன ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்கேனாச்சும் பகை இருக்கும். ரகசிய பகை உண்டாகும். உங்களுக்கு தேவையில்லாமலே உங்களை சுற்றி நிறைய பகை இருக்கும். எதிராளிகளோட கை ஓங்கி இருக்கும். மனைவி பற்றி ஒரு பயம் இருக்கும். கணவன் மனைவி உறவில் சில பிணக்கு இருக்கும். சரியா, செலவுகள் அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் கவனமாக பார்த்துக்கணும். உடம்பையும் பார்த்துக்கணும், மனதையும் பார்த்துக்கணும், பணத்தையும் பார்த்துக்கணும். பணச்செலவு நிறையமாக இருக்கும். பொருள்களை வீட்டில் எங்கேனாச்சும் மறந்து வச்சுருவீங்க. அதை எங்கே வச்சோம், எப்படி வச்சோம்னு தேடிக்கிட்டு அலைவீங்க. அதனால் எல்லாத்துலேயும் ஒரு ஞாபக சக்தியோடு இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சரியா, அது மாதிரி தேவையில்லாத டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கணும். டாக்குமெண்டேஷனை மிஸ் பண்ணிவிட்டு தேடுற மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்தோமா வச்சோமான்னு அப்படின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதனால் பொருள்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, அதனால் மிதுன ராசினியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை காலமாக பார்க்கப்படுகிறது. 18ஆம் தேதி வரைக்கும் நிலைமை கொஞ்சம் குறிச்சலாக இருக்கும். அதுக்கு பின்னாடி ஓரளவு சரியாக போயிடும். ஒருவருக்கொரு அனுசரித்து போகணும். பூனையை ஆணை ஆக்குவீங்க, யானையை பூனை ஆக்குவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் பார்க்கணும். சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் கொடுக்க தான் செய்யும். கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே நேயர்களே, அதுபோக குடும்பத்தில் நான் சொன்ன மாதிரி அமைதி குறையலாம், சேமிப்பு கரையலாம், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரலாம். கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரிதா, மிதுன ராசிக்கு கிரகநிலை சரியில்லை. பட் இதுவும் கடந்து போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுட்டு போகணும். குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள். பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்து உதவி கிடைக்கும். இருந்தாலும் கவனமாக இருக்கணும். சேமிப்பு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். சேமிப்பையும் திடீர்னு செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. சரியா, சூழ்நிலை தான் மனிதனுக்கு காரணங்களுக்கு அமையும். சூழ்நிலை தான் மனிதனுக்கு சில தவறுகள் செய்கிறது காரணமாக அமையும். அதனால் சில நேரத்தில் சேமிப்பை கரையிற மாதிரி வரும். சேமிப்பை தவறுதலாக பயன்படுத்திக்காதீங்க. ஏன்னா பல நாள் சேமித்த பணம் அல்லவா, அதை ஒரு நாளில் செலவு பண்ண முடியாது. தொழில் வியாபாரத்தில் சில தடைகள் வந்துட்டு போகும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்கிற மாதிரி இருக்கும். இருந்தபோதிலும் ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் விருத்தி இருக்கும். உத்தியோகம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு பொறுப்புகளும் வரும். கூடுதல் பொறுப்புகளும் வரலாம். வேலை விஷயமாக வெளியூருக்கும் போயிட்டு வரலாம். இல்லை அங்கேயே தங்கவும் செய்யலாம். இப்படி இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, தொழில் புரிவோர்களுக்கும்
இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகிற மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு நல்லபடியாக இருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, இயலிசை, நாடகம், கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஓரளவு நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறதுனால நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தகப்பன் வழி உறவு நல்லா இருக்கும். தகப்பன்கிட்ட இருந்து பண வசதியெல்லாம் கிடைக்கும். உங்கள் தாய் வீட்டிலேருந்து பண வசதி வரும். சரியா, தகப்பனார் நல்லா பணம் கொடுத்து உதவுவார். அது உங்களுக்கு ஓரளவு மனதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அரசியல்வாதிகள், அரசியலில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் பேச்சு பேசக்கூடாது. வீண் பேச்சை தவிர்த்துருங்க. கட்சியில் தலைமையில் இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போங்க. மாணவர்கள் கூடுதலாக நேரத்தை ஒதுக்கி படித்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். பெற்றவங்க பேச்சை கேளுங்க. ஸோ மிதுன ராசிக்கு இது ஒரு எச்சரிக்கை வாரமாகவே இருக்கிறது. இந்த எச்சரிக்கை வாரத்தை கடந்து தான் போகணும். ராசிக்கு 2 கூடையவன் அமாவாசை சந்திரனாகி இப்போ தான் வெளியே வராரு அவர். ஸோ சந்திரனும் இன்னும் ஒளி பெறலை. ஸோ சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய், குரு நல்ல நிலைமையில் இல்லை. குரு 12ஆம் இடத்துல 6 கூடையோட மறைஞ்சு இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. நண்பர் விஷயத்திலும் சரி, சொந்த பந்த விஷயத்திலும் சரி சில விரயம் இருக்கும், சில பிரிவுகள் இருக்கும், சில தகராறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா மகிழ்ச்சி இருக்கும். பண வரத்து ஓரளவு இருக்கும். தேவைக்கு பணம் இருக்கும். மனதில் ஒரு துணிவு இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவாக செய்வீங்க. ஏன்னா உங்கள் நட்சத்திரநாதன் குருவோட சேர்ந்து ஒரு குருமங்கல யோகத்தில் இருக்கிறதுனால அந்த அமைப்பு இருக்கும். இருந்தபோதிலும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடாதீங்க. நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாபாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றவங்ககிட்ட கவனமாக பேசணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் மேலதிகாரிகள் பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது. எல்லாத்தையும் அனுசரித்து ஒத்துமையாக போகணுங்க. வேலை பார்க்குறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படும். புனர்பூசம் கணவன் மணி உறவு நல்லபடியாக இருக்கும். நெருக்கம் அதிகமாக இருக்கும். இருந்த போதிலும் வாக்குவாதத்தை தவிர்க்கணும். தேவையில்லாமல் பேசக்கூடாது. சொந்த பந்தத்துக்கிட்ட பேசும்போது நிதானமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையாக இருந்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற காலம் வசந்தமாக இருக்கும். இந்த பலன்கள்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம்னா 18ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்க. ஒரு 10-11 நாளைக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு புதன் மாறிட்டாருன்னா ராசிநாதன் நல்ல நிலைமைக்கு மாறிடுவார். ராசிக்கு அவர் 3ஆம் இடத்துக்கு போய் இப்போ 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 2ஆம் இடத்துல பகமை போட்டிருக்கிறார். 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நல்ல விதமாக பார்க்கப்படும். இருந்த போதிலும் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். எல்லாத்தையும் பேசி கரெக்ட் பண்ணுவீங்க. சரியா, பேச்சில் ஒரு நாவன்மை இருக்கும். தொலைதூர தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு வெளிமான தொடர்புகள் நல்லா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண உறவுலாம் வரும். இருந்த போதிலும் கிரக நிலைகள் பகமைப்பட்டு இருக்குது. ஸ்தான பலம் பெறலை. சுக்கிரனும் புதனும் ஸ்தான பலம் பெறலை. சிம்மத்துக்கு போன பிறகு ஓரளவு மாற்றம் வரும். அது நாள் இருக்குது. இன்னும் ஒரு 11 நாட்கள் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு மாற்றம் இருக்கும். அது வரைக்கும் இந்த பலனை வச்சுக்கோங்க. நான் பொது ஜோட்டத்தில் இப்படியும் மிதுன ராசி குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு வீடியோனாச்சும் போடுவேன். அப்பப்போ எப்படி இருக்கணும், அந்தந்த வாரங்கள் எப்படி இருக்கணும்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பேன். அதுபோக முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி போட்டு அந்த கிரகத்துடைய ஆதிபத்திய காரகத்து விசேஷத்தை சொல்லுவேன். அது உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். சரியா நேயர்களே, இப்போதைக்கு செவ்வாய் நல்ல நிலைமையில் இல்லை. உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. மூத்த சகோதர விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. விரயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் மூத்த சகோதரனுக்கும் உங்கள் கணவனுக்கும் தகராறு பிரச்சனைகள் வரலாம். மாமே மச்சனே பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்து இருக்க வேண்டும். புதன்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடுங்க. இரவு 8 to 9 பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு பெருமாளை கும்பிடுங்க. நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சந்திராட்சமம் வருது. சரியா, சந்திராட்சம நாட்கள் உங்களுக்கு இருக்குது. 21, 22, 23. அதிர்ஷ்ட தினங்கள் எடுத்துட்டோம்னா 14, 15, 16. ஜூலை 14, 15, 16. ஓகே. கிழமைகள் எடுத்துட்டோம்னா அதிர்ஷ்ட கிழமைகள் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்ல ஒரு கிழமையாக இப்போதைக்கு பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து மிதுன ராசி வீடியோ போடுறேன். இதுவும் கடந்து போகும். சரியா, கவலைப்படாதீங்க. வழிபாடை பண்ணுங்க. இது போக ஜனன ஜாதக தசாபுத்தி இருக்குது. தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரியும் லக்கண ரீதியாக சில பலன்கள் நடக்கும். இப்போதைக்கு குருமங்கள யோகம் இருக்கிறதுனால குரு செவ்வாய் ஜனன ஜாதகத்தை வளர்த்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும். குறிப்பாக மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் புதனும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு ஓரளவு குடும்பத்தில் வருமானம் அதிகமாக இருக்கும். பேச்சில் ஒரு துணிவு இருக்கும். தொலைதூர தொடர்பு நல்லபடியாக பார்க்கப்படும். சரியா, தொலைதூர தொடர்பு, திடீர் அதிர்ஷ்டம், சில எதிர்பாராத அதிர்ஷ்டமெல்லாம் நடக்கும். அது ரிஷப, துலாம், மிதுனம், கன்னி, மகர, கும்பம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அது ஒரு விதமான பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த 6, 12 லக்கணங்களுக்குமே வெவ்வேறு விதமான பலன்கள் கிடைக்கும். சரியா, இந்த 6 லக்கணத்துக்கு வேண்டிய மிதுனம், கன்னி, ரிஷப, துலாம், மகர, கும்ப லக்கணத்துக்கு வேண்டிய சுக்கிரனும் புதனும் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. பகைமைப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும்.
மற்ற 6 லக்கணத்தில் பிறந்தவங்களும் 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. சரியா? அவங்க வந்து 12ஆம் இடத்துலையும் பகைமைப்பட்டு மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க. குரு மறைஞ்சிட்டார். மிதுன ராசிக்கு வந்து கோச்சாரத்தில் குரு மறைஞ்சிட்டார். அதனால் ஓரளவு கான்ட்ரிபியூஷன் கம்மியாக தான் இருக்கும். கவனமாக இருங்க, பார்த்துருங்க, பெருமாளை கும்பிடுங்க, வழிபாடு பண்ணினீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கவலைப்படாதீங்க. சரியா? இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை காலம் தான். இந்த காலத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா பிற்காலம் வசந்தமாக இருக்கும். அடுத்து சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போவார். சுக்கிர பயிற்சி 30ஆம் தேதிக்கு மேலே நடக்கும். ஜூலை 30க்கு மேலே. அவர் சிம்மத்துக்கு போனாலும் பகமை பெறுவார். நல்ல விதமாக பார்க்கப்படலை. அடுத்த வருட காலமும் சுக்கிரனும் சரியில்லை. புதன் ஓரளவு நல்ல நிலைமையில் இருப்பார். செவ்வாய் அடுத்து உங்கள் ராசிக்கே வருவார். ராசியில் செவ்வாய் வருது, நல்ல அமைப்பு இல்லை. ஸோ செவ்வாய் சுக்கிரன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரல. சனி பகவான் பயிற்சியாகி பின்னாடி அஷ்டம ஸ்தானத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு. அதனால் மிதுன ராசிக்கு கொஞ்சம் குறிச்சலாக தான் இருக்குது. சரியா? நெருக்கடி காலகட்டம், நெருக்கடியான காலகட்டமாக தான் இருக்குது. நெருக்கடி வந்து பிரகடனப்படுத்தி இருக்குது. சொல்லுவாங்கள்ல, நெருக்கடியான காலகட்டம் வாங்க. அந்த நெருக்கடி குருஷியல் டைமாக தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப கஷ்டமாகப்படுறவங்க, ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறவங்க ஜனநாயகத்தை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அக்கம் பக்கத்தில் யார்கிட்ட செக் பண்ணாலும் சரி, இல்லை நமக்கு அனுப்பினாலும் சரி, போதி ஜோடத்துக்கு அனுப்பினாலும் சரி. ஏன்னா சில பேருக்கு லக்கண ரீதியாக தசாபுத்தி சரியில்லைன்னா பிரச்சனை இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. குரு திசை நடக்கிறவங்களுக்கு, இந்த ரிஷபம் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். சனி திசை நடக்கிறவங்களுக்கு, கடக சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். புதன் திசை நடக்கிறவங்களுக்கு, மேசம் விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு, மேச விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி காலத்தில் பிரச்சனை இருக்கும். அதுபோக ராகு திசை நடக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனை இருக்கும். கடகம், சிம்மம், விருச்சிகம் இது மாதிரி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராக திசை கொஞ்சம் குருஷியலாக இருக்கும். ஸோ லக்கண ரீதியாக சில திசைகள் வந்து ஒத்துழைக்காது. இது மாதிரி நேரத்தில் கிரகங்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் இல்லைன்னா லக்கண ரீதியாக தசைகள் வந்து நல்லா இருக்காது. ஒரு மாத கணக்கத்தில் போட்டு பரட்டி எடுத்துரும், வறுத்து எடுத்துரும். இதை வச்சு தான் நிறைய பேர் போடுறது. நீ சொல்கிறது எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேக்கியா, நாங்கள் வேறு மாதிரி இருக்கிறோம், நீ வேறு மாதிரி சொல்கிறியே, எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேக்கே, நான் என்ன பண்ணுவேன், கஷ்டப்படுறேன், உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு போடுவாங்க. உயிர் இருக்கிறதே பெரிய விஷயம். உயிரை காக்கிறதுக்கு அந்த உடல் இருக்குது, அது ஒரு பெரிய பெனிஃபிட் தான். சில பேர் போடுவாங்க கமெண்ட் பாக்ஸில், உயிர் மட்டும்தான் இருக்குது, நிற்கதையாக நிற்கிறேன், யாரும் இல்லை, அப்படியே நம்பவும் இருக்கிறேன், அப்படியெல்லாம் போடுறாங்க கமெண்ட்ஸில். அது உண்மை. அவங்களுக்கு உள்ள சூழ்நிலையை சொல்கிறாங்க, சூழ்நிலையை சொல்ல முடியாமல் சொல்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் சொல்கிறாங்க. வாட்டர் மேபி இப்படி இருந்துட்டு போட்டோம். இறைவனுக்கு தான் வெளிச்சம். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு மனசுக்கு இருக்குது, ஒரு உடல் இருக்குல்ல. உயிர் மட்டும் இருக்குன்னா உயிர் சும்மா இருக்காது. உயிரை தாங்கிறதுக்கு உடல் இருக்குது. அந்த உடலை வந்து இறைவன் கொடுத்துருக்கிறாரு. அப்போ சந்திரன் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். ஸோ இங்கே எதுவுமே காரணம் இல்லாத காரியம் இல்லை. எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்துக்குள்ள காரியம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே நேயர்களே, மிதுன ராசி நேயர்கள் 18/7/2024 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராசிநாதன் நட்பு நிலைக்கு போட்டு சிம்மத்துக்கு போட்டோம். அதுபோக ராசியில் வேறு சூரியன் இருக்கிறாரு, உஷ்ணகரம் இருக்குது. கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க, வெப்ப சம்மந்தப்பட்டது இருக்கும், உடல் உஷ்ணமாகும். பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸு வெள்ளப்படுறது இதிலெல்லாம் சில பிரச்சனைகள் வரும். டக்குன்னு மோஷன் பிரச்சனை இருக்கும், மோஷன் வந்து கொஞ்சம் டைட் ஆகும், அதெல்லாம் உடம்புல வரும். சரியா? ஏன்னா சூரியன் இப்போ தனிச்சு இருக்கிறாரு, சுக்கிரன் போயிட்டார். உஷ்ண சம்மந்தப்பட்ட கரம் சூரியன் உடம்புலோடு ஒட்டி இருக்கிறாரு. அதனால் உடல் சோர்வு இருக்கும். கொஞ்சம் கவனமாக உடம்பை பார்த்துக்கோங்க. ஆடி மாதத்துக்கு பின்னாடி இந்த நிலவரம் மாறும். சூரியன் கடகத்துக்கு போயிட்டாருன்னா ஓரளவு நார்மலாகிடுவார். ஒரு நெருப்பு கரகம் நீர் ராசிக்கு போயிடுச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். அதனால் மிதுன ராசி நேயர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணனை கும்பிடுங்க, நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.